அது ஏன் வந்து நடத்தல? ஏன்னா நிறைய வீடியோல அப்படி இருக்கு. இது இல்லை அது என்னன்னா நான் இப்போ நான் சொல்கிற விஷயத்தை வச்சு நல்ல ஒரு தம்ப்நெயில் எடுத்துட்டு இது நல்லா மைலேஜ் கொடுக்கணும். கண்டிப்பாக கொடுப்பீங்களா? அதை விட ஜாஸ்தி கொடுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட் இல்லை நான் என்னன்னா இந்த ஸ்கேம் ட்ரான்னு ஒன்று சொன்னாங்க இல்லையா, நான் என்ன சொல்கிறேன், அது நான் வெளியே வரும்போது வச்ச பேர் கிடையாது. பார்வதி இவங்க சேர்ந்து இவங்களோட அக்ரிமெண்ட் படி பேசிக்கொண்டு ஜாலியாக வச்ச பேர். அப்போ அமித் ஒரு பேர் வச்சுருப்பாங்க, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வச்சுருப்பாங்க. பதில் சொல்லலாமா? என்னன்னா அந்த பேர் வந்து ஏன் வச்சாங்கன்னா, நான் கேட்ட பார்வதி கிட்ட ஏன் வந்து ஸ்கேம்ரான்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டபோது அவன் எனக்கு சொன்னது என்னன்னா, வந்த உடனே ஒரு டாஸ்க் பண்ணி எங்களை எல்லாரையும் ஸ்கேம் பண்ணிட்டேன் சாண்ட்ரா அப்படின்னு. எனக்கு அது வந்து ரொம்ப கரெக்டா இருந்தது. ஓகே இதை வச்சு வைக்கிறேன்னா சரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நான் என்னோட கன்சென்ட்ல தான் அந்த பேர் வச்சாங்க. அண்ட் வி ஆர் பிளானிங் இப்போ எங்களோட ப்ரொடக்ஷனுக்கே வந்து ஸ்கேம்ரா ப்ரொடக்ஷன் அப்படின்னு வைக்கலான்றதுதான் எங்களோட பிளான். பிகாஸ் அது ரொம்ப நல்லா இருக்கு அதனால. அண்ட் நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த செகண்ட் நேம் நான் வந்து கேக்குறேன். யூஸ்வலி எல்லா ஆர்டிஸ்டும் வந்து அந்த ஒரு பட்டத்துக்காக தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கரெக்டா? நானும் ஒரு ஆர்டிஸ்ட் தான். நான் வந்து 3 வயசுல இருந்து நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒரு பட்டம் நமக்கு ஏதோ ஒரு டைட்டில் ஆடியன்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன்ல, அந்த ஒரு டைட்டில் எனக்கு கொடுத்துட்டாங்க, ஒரு ஆக்டிங் குவீன் அப்படின்னு சொல்றது வந்து நான் ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறேன். யாரு ஸ்கேம்ராவா? எனக்கு வருத்தமே இல்ல. பிகாஸ் வந்து நாங்க எல்லாருமே 3 பேரு, இப்போ அவரோட பேர் நான் சொன்னதா இருந்தாலும், பாரோட பேர் நான் சொன்னதா இருந்தாலும், அமித்துக்கும் நாங்க ஒரு பேர் வச்சிருந்தோம், அல்வா அமித்னு வச்சிருந்தோம். வினோதுக்கும் வந்து வீண்பம்பு வினோத்னு வச்சிருந்தோம். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த வீட்டுக்குள்ள பேர் வச்சிருந்தோம். நாங்க வந்து அந்த பேரை தான் நாங்க வந்து கூப்பிட்டுட்டு இருந்தோம். பட் வந்து ஒரு டைம் வரைக்கும் அது விளையாட்டுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தது வந்து அவங்க ரொம்ப சீரியஸா பண்றதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது அந்த சினாரியோவே வந்து மாறி அது ஒரு சீரியஸ் சிச்சுவேஷனா மாறணும். அண்ட் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், எனக்கு பேனிக் அட்டாக் வந்திருக்கா இல்லையான்னு உங்க கூட்டத்துல இருக்கிற ஒருத்தங்களுக்கு தெரியும். என்ன வந்து அவரோட ஷூட்ல எனக்கு வந்து என்ன தூக்கிட்டு போயிருக்காரு அவரோட ஷூட்ல. சோ அவர்தான் இதுக்கு ப்ரூஃப். உங்க பிரஸ்க்கு எல்லாருக்கும் பதில் அவர்தான். இதுக்கு மேல எனக்கு எந்த பதிலும் இல்லை. ஏன்னா இது எத்தனை வருஷம் முன்னாடி சுற்றுலா கொடைக்கானல் ஒரு படம் நடிக்கும் போது கார்த்தி ப்ரோ வந்து ஆர்டிஸ்ட் வந்தாரு. அப்போ ஒரு விஷயம் நடந்ததுதான் அவருக்கு நல்லா தெரியும். பட் யாரும் தப்பு சொல்லலாம். இது அது வந்து எனக்கு தெரிஞ்சு 2013 அந்த மாதிரி இருக்கும். அந்த டைம்ல வந்து 11 12 13 கூட எனக்கு அப்பப்ப இந்த மாதிரி வரும். பொண்ணு பண்ணது வந்து தப்பு கிடையாது, சரியானு சொல்லிருக்காங்க. உங்களோட கருத்து அவங்க நான் எனக்கு இல்ல ஆக்சுவலி வந்து அவங்களோட அம்மா வந்து உள்ள வரும்போது பார்வதி கிட்ட சொன்ன ஒரு விஷயம் இருக்கு. எதுவா இருந்தாலும் சாண்ட்ரா கிட்ட கேட்டுக்கோ, உனக்கு வந்து அம்மா இல்ல அப்படின்றது நீ நினைக்காத, உன் கூட வந்து உன் தாய் ஸ்தானத்துல வந்து சாண்ட்ரா இருக்காங்க அப்படின்னு அவங்க உள்ள சொல்லியிருக்காங்க. அது வந்து எனக்கு பார்வதி வந்து அழுதுட்டே வந்து என்கிட்ட சொன்னாங்க. அதை நீங்க பாத்திருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ இப்ப அவங்க வந்து சொல்றது ஆப்வியஸ்லி ஒரு அம்மாவா இருக்கும்போது அவங்க வந்து ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க பொண்ணு மேல. ஆனா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தே இருக்காங்க. ஒரு டைம் வரைக்கும் அப்பா இருந்தாரு, அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட இல்ல. ஸோ அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்ட்ரகிள் எல்லாமே தெரியும். பொண்ணை வந்து அம்மா எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல, அதனால ஆப்வியஸ்லி அதனால சொல்லிருக்கேன். வாய்ப்பு யாருக்கு அதிகமா இருந்தது வந்திருக்கு? ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரஜினி சார் சொன்னாரு எனக்கு 5 படம் வந்துச்சு. உங்களுக்கு இல்ல ஆக்சுவலி வந்து நான் எதுக்காக பிக் பாஸ் போனேன்னா அவருக்காக தான் போனது. அவருக்கு நல்லது நடக்கணும், அவருக்கு அந்த ஸ்பாட்லைட் கிடைக்கணும் அப்படின்றது நினைச்சுதான் நான் உள்ள போனேன். நான் விளையாடுறதுக்காக என்னைக்குமே நான் போனதே கிடையாது. நான் மைண்ட்ல யோசிச்சதும் கிடையாது. ஒரு டைம்ல நான் வந்து அந்த கேட் முன்னாடி போய் உட்கார்ந்ததே வந்து இதுக்கு மேல நான் விளையாடக்கூடாது, நான் இருக்கக்கூடாது, என்னை வெளியில அனுப்பணும். பிகாஸ் அந்த கனி அந்த டீம் வந்து என்ன பேசியிருந்தாங்கன்னா, பிரஜின் வந்து போனதுக்கு காரணம் பிரஜின் வந்து தனியா இருந்தது அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் தோணிடுச்சு, அப்ப தனியா இருந்தானே வெளியில அனுப்பிச்சிடுவாங்க, நம்ம அழுது கேட்டா நம்மள வெளியில அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு வந்து திவ்யா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா ஓகே ஃபைன், அப்ப நம்மளும் அதை பண்ணலான்னு தான் நான் போய் தனியா உட்காந்து எதுவுமே பண்ணாம இருந்தா வெளியில அனுப்பிச்சிடுவாங்கன்னு. ஆனா அதுவும் நான் தான் 2 வாட்டி பிடிச்சி உள்ளது போனேன் கேட்ல இருந்து வெளியே போனேன். இல்ல அது வந்து சஸ்பென்ஸ் சர்ப்ரைஸ் இருக்கு. 5ஆம் தேதி இல்ல, நான் ஒரு நல்ல நண்பர், என்னோட நல்ல க்ளோஸான மச்சான். அதனால நேற்று போய் மீட் பண்ணிட்டு வந்தேன். வர 5ஆம் தேதி ஒரு பெரிய லான்ச் இருக்கு, என் படத்தோட லான்ச் இருக்கு. அது அங்க உடைக்கப்படும்.
தேங்க்யூ தேங்க்யூண்ணா.